மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பரப்புரையின் போது அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். உங்களுக்காக செயல்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். நான் அருகாமையிலே இருக்கின்றேன். நினைத்தால் நான் உண்மைதானே, கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா பல வடிவத்தில் வந்துட்டு சாக்லேட்ல வந்திருக்குதான், என்னன்னு தெரியல. இப்போ இன்னைக்கு பார்த்தேன், ஆம்லெட்ல அதை கலக்கி போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுவதாக பத்திரிகை செய்தி. ஆக எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு, அப்பொழுது நான் தொலைக்காட்சியின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்த இந்த அரசாங்கத்துக்கு. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும். மிக மோசம். அந்த போதைக்கு அடிமையாயிட்டு அவரை திருத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்றார், இப்ப சொல்றார், கிட்டத்தட்ட வருஷம் 3 வருஷம் கழிச்சு இப்ப தொலைக்காட்சி வாயிலா பேசுறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்க சொல்லும் போதே நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த இளைஞர்களை காப்பாற்றிக்கலாம். ஆனா இப்ப அந்த போதைக்கு அடிமையாகி அவள் சீரழிந்த பிறகு இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானோதை வந்து இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார். இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பரப்புரையில் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திமுக ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கவும்.